தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சம்பவங்களை நீங்கள் வாசிக்கலாம். தானியேல் ஜெபிக்கிற நேரத்தில் இப்பொழுது ஜெபிச்ச தானியேல் சிங்கத்தின் பற்களுக்கு இரையாக போடப்படுவார். அதான் இந்த அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது இவன் சூழ்நிலையை பார்க்கல. ராஜா பத்திரத்தில் கையெழுத்து வச்சிருக்காரு. ராஜாவாலேயும் அதை மாற்ற முடியாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் இவன் தான் செய்து வந்தது போல 3 வேளை ஜெபம் பண்ணினான். வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கோம். அப்பொழுது பாருங்கள், இந்த பூமியில் மனுஷனுக்கு இயற்கைக்கு மாறாக காரியங்கள் எல்லாம் நடப்பித்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுவார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவன். அதான் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவர். அவர் யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் அதான் வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. அப்படி ஜெபிக்கும்போது 2 காரியங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது, நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் கேட்கிறாரா இல்லையான்னு பார்க்கணுன்னா, கர்த்தர் எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்பார். அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். அன்னாள் ஜெபித்தாங்க, சாமுவேல் பிறந்தான். சாலோமன் ஜெபித்தார், ராஜா பாரியம் அவர் கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லோரும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்கள மேன்மையாக வைத்தார். அதே போல் இந்த நாள்லையும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மேன்மையாக வைப்பாராக. ஆமென்.